அருமையான நெல் வயல், நெல் வயல் சூப்பராக. இது வந்து மலைகளுக்கு உள்ளேயும் சுற்றி சுற்றி மலைகளுக்கு உள்ள மலை மேலே. நம்ம இப்போ எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம் மேலே மலையில்? ஏறக்குறைய ஒரு 50 அடி 60 அடிக்கு மேலே வந்திருக்கோம். ஏரி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தென்னை, வாழை, நெல் அருமையாக இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்துல வையம்பட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு பொன்னணியார் டேம் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு அணைக்கு தான் வந்திருக்கான். இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வெளி உலக மக்களுக்கே தெரியாது. குறிப்பா வந்து திருச்சி திண்டுக்கல் மக்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு டேம் இருக்கிறது, ஒரு அணைக்கட்டு இருக்கிறதே வந்து தெரியாது. இதை கூடுமானவர்களையும் இதை விரிவுபடுத்தாமலே இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க. இப்ப சமீபத்துல தமிழக அரசு வந்து இதுல போட் விட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம போட்ல போறோம். இதை போட்டில் போயிட்டு இதில் வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, வேற என்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது, இதனுடைய பகுதிகள் எப்படி பசுமையா இருக்குதுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து அணையுடைய தண்ணீர் வந்து திறந்து விடுற பகுதிங்க. இப்போ வந்து தண்ணி வந்து குறைவா இருக்குது. இப்போ நான் பருவமழை காலம் வந்து ஆரம்பிக்க போது. இது ஏற்கனவே அக்டோபர் மாதம், இன்னும் ஒரு 3 மாதம் வந்து பருவமழை காலம். பருவமழைக்கு பின் அதிகமானதுக்கு பின்னாடி இது தண்ணி வந்து அதிகமாக தேங்கி வைக்கிறோம். வாங்க இப்போ கொஞ்சம் தண்ணியோட கீழ்ப்பகுதிக்கு போவோம். இதில் குரங்குகளோட தொல்லை வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த பகுதிக்கு எப்போ வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. கையில் கவரு பை இது மாதிரி கிடக்குதுன்னா எதுவுமே பிடிங்கிட்டு போயிடும். இப்போ கீழே எல்லாம் சில நண்பர்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த போட்டிங் ஏரியா வந்து பகுதி அந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம், கீழே போய் பார்ப்போம். வீடியோ தான். நல்லா சவுண்டு போட்டு எந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் போணுமா? அங்கயா? அப்படியா? குளிக்கிறது என்னத்த போய் எடுக்கிறது? நடுப்பட்டி தாண்டி கல்பட்டி. ஊரோட திருச்சி மாவட்டம் முடியுது. அணையில 4 நண்பர்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிக்கிறது எப்படிப்பா, நல்லா இருக்கா? சிறப்பா இருக்குண்ணே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வெயில் எதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இந்த தண்ணியை வச்சுட்டு வந்து கூமாப்பட்டி தண்ணி தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வையம்பட்டி தண்ணியை வந்து பாருங்க. வையம்பட்டி தண்ணி வந்து பாருங்க, வந்து குளிச்சு பாருங்க. கூமாப்பட்டி நம்ம பொன்னணியார் டேம் தோத்து போயிருந்தே. இப்ப நம்ம பொன்னணியார் டேமோட போட்டிங் இருக்க பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப போட்டிங்ல உள்ள போவோம். போட்டிங் எவ்வளவு பீஸ் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு போட்டிங்ல ஒரு ரவுண்டு போவோம். வாங்க போலாம். 50ஆ? இப்ப நம்ம போட்டிங்ல இருந்து கிளம்பிட்டான். எல்லாத்துக்கும் வந்து கவச உடையும் அனுப்பிச்சிருக்காங்க. 10 பேர் வரலையும் உட்கார்றது மாதிரியான சீட்டு. போட் ரன்னிங் ஆயிருச்சு. போட்டிங் வந்து ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாகுது? என்ன பாதுகாப்பு? வணக்கம்ண்ணே. இந்த போட்டிங் வந்து ஆரம்பிச்சது 12/10/2025. இந்த லொகேஷன் வந்து பொன்னணியார் அணைண்ணே. எல்லா மக்களுக்கும் வந்து சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருக்காங்கண்ணே. அது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து லைஃப் பாய் உள்ள இருக்குண்ணே. ஒரு போட்டுக்கு வந்து 500 ரூபாய். 10 பேர்னா பெரியவங்க.
ஆமாண்ணா 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 10 பேரு பெரியவங்க. குழந்தைங்கன்னா குழந்தைங்கன்னா சேர்த்து இது பண்ணிக்கலாம்ண்ணா. ரொம்ப குழந்தைங்கனாலும் ஆமா 10 பேரு. குழந்தைங்கன்னா ஒரு ஒன்னு 2 சேர்த்து வச்சுக்கலாம்ண்ணா. காலையில எத்தனை மணில இருந்து சாயங்காலம் எத்தனை மணி வரையும்? காலையில 9 டு சாயந்தரம் 5 மணிண்ணா. ஆமாண்ணா. எவ்ரிடே உண்டுண்ணா, எல்லா நாளுமே உண்டு. ஆமாண்ணா. கரூர் மாவட்டம் கடவுர் ஊராட்சிண்ணா. ஊராட்சி. வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? அடுத்து வர சுற்றுலா மக்களுக்கும் நீங்க உங்க சார்புல இந்த போட்டிங் சமாச்சார சார்புல என்ன சொல்ல வரீங்க? எதையுமே பார்க்க சுற்றுலா நிறைய இடத்துக்கு வரணும். ஏன்னா நானும் போகிறது மக்கள் தான் இருக்கு. அதனால நம்ம ஊர்ல இப்படி ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியில காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துருக்கோம். நீங்க இங்க வந்து எல்லாரையுமே வந்து லொகேஷன் எல்லாமே நல்ல லொகேஷன் தானா. எல்லாருமே வந்து ஆதரவு தரணும். இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து பாக்குறதுக்கு எல்லாமே நல்ல இடமா தான் இருக்கு. பாதுகாப்புலாம் கரெக்டா இருக்குண்ணா. மேற்கால தள்ளி போனோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கும். இது இடைவெளி வர வழியா இருக்கு சொல்றீங்களா? வாழருந்தா உள்ள மெயின்ல இருக்கா? உள்ள போய் போகணுமா? உள்ள போகணும். இப்ப அளவு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால போனோம்னா பகல்ல காலைல 10-11 மணிக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு இல்ல 2-3 மணிக்கு வெளியே வந்துடணும். ஆமா, அது மதியத்துக்குள்ளே வெளியே வந்துடும். நல்ல மழை 2 கிலோமீட்டர் நம்மளோட ரோட்ல 2 கிலோமீட்டர் போகணும். வண்டி டூலர் போகணும் ஓரளவுக்கு. மலையில இருந்து இறங்குறது எப்பவுமே வரும். மே மாசத்துலயே வரும். அதுல 5 தண்ணி வரும். அதுல இது இப்ப இந்த அளவுக்கு மேல ஆனா தண்ணி ரொம்ப நேரம் திறந்து விடுறாங்க. இது பாசனம், இந்த திறந்து விடுற பாசனம் எது வரலையும் போகுது. திறந்து விடுறாங்களே தண்ணி எது வரலையும் பாசனம் போகுதுன்னு தெரியுமா? இது வனப்பாறைக்கு போய் காவிரியில கலக்குது. ஏறக்குறைய வந்து முகநூறு பக்கம் போய் காவிரியில கலக்குது இந்த தண்ணி. நம்ம இப்ப சமீபத்துல கூட இப்ப குண்டாறுன்னு சொல்லி ஏதோ ஒரு அணை எடப்பாடி பழனிசாமி தரப்புல காவிரில இருந்து எந்த பக்கம் கொண்டு வந்தீங்களா, அதுக்கு பக்கத்துல போய் மிக்ஸ் ஆகுது. இப்ப நம்ம போட்டிங் பகுதியை முடிச்சுட்டு திருப்பி நம்ம அடுத்து வந்து பக்கத்துல இடையப்பட்டி கடவுர் இருக்கு, அதை நோக்கி கிளம்புறோம். வாங்க அடுத்த பகுதியை பார்ப்போம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ மக்களுடைய கூட்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு போட்டிங் விட்டுருக்கிறதுனால. இப்போ நம்ம பின்னாடி இந்த பார்க்குற பொன்னணியார் டேமோட பகுதியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதியை நோக்கி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.